கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இது புதிய மாதம். இந்த மாதத்திலே இந்த முதல் நாளில கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். சரி, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னா, யோபு 29ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்னு சொல்லி யோபு சொல்றார். அன்பானவர்களே, இந்த யோபு பக்தன் என்பவர் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தவர். ரொம்ப கஷ்டப்பட பிதாவின் இடத்துல அனுமதி பெற்று பிசாசானவன் சோதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில அவர் இந்த வார்த்தையை சொல்றார். என்னன்னு, ஆண்டவருடைய செயல் அவன் கூடாரத்தின் மேல இருந்துச்சான். இப்ப கூடாரத்துக்கு உள்ள வரணும் இல்லையா? கூடாரத்துக்கு மேல இருக்கு, கூடாரத்துக்கு உள்ள வரணும், அதுக்குள்ள வாசம் பண்ணணும். அதுதான் அங்க நடக்கக்கூடிய செயலா இருக்கணும். அப்ப அந்த கூடாரத்துக்குள்ள வர வரைக்கும் அவன் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பான். கர்த்தருடைய கிருபை, அதாவது செயல் அப்படிங்கிறது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய அன்பு. அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போறார். மாசம் 1ஆம் தேதி, ஏன்னா எல்லா ஊழியக்காரரும் சொல்றதுதான் நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. கடந்த மாதம் வரை, அதாவது நேற்று வரை, கர்த்தருடைய கிருபையும் தயவும் உங்கள் கூடாரத்தின் மேல் இருந்தது. உங்கள் கூடாரத்தின் மேல இருக்குது. நம்முடைய கூடாரத்தின் மேல இருக்கு. கூடாரம்னா வீடு இப்படி போடுறோம் இல்லையா, இந்த வீட்டுக்கு மேல, கூரைக்கு மேல. அப்ப நம்முடைய தலைக்கு மேல இருக்குங்க. நம்ம தலைக்கு மேல கூடாரம் இருக்கும். கூடாரத்துக்கு மேல ஆண்டவருடைய செயல் இருக்கு, ஆண்டவருடைய கிருபை இருக்கு. இப்ப அது நம்ம மேல இறங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. நம்ம பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்முடைய கஷ்டத்தை ஆண்டவர் யாருகிட்ட நம்ம சொல்ல போறோம்? நமக்கு யார் இருக்கிறா சொல்லுங்க. நம்முடைய கஷ்டத்தை கேட்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? நீங்க உங்கள் நெருங்கின உறவுக்காரா இருந்தாலும் சரி, சொந்த சகோதரனா இருந்தாலும் சரி, நீங்க அவர்களிடத்துல போய் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை குறித்து, கஷ்டத்தை குறித்து சொல்லி பாருங்க. நீங்க 1 சொன்னா அவங்க 3 சொல்லுவாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, ஓ இவன் கஷ்டத்தை சொல்லி நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறான் போல இருக்கு, அதனால நாமும் 2 கஷ்டத்தை சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சில பேர் நம்முடைய கஷ்டத்தை கேட்க விருப்பம் இல்லாம நம்ம சொல்லும் போது வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வேற ஏதோ அசால்ட்டா இருப்பாங்க. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வேதனைகளை சொல்லுவதற்கு நமக்கு யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? ஒருத்தர் இல்லை. அப்ப யார் இடத்துல நம்ம போய் நம்முடைய கஷ்டத்தை சொல்ல முடியும், நம்முடைய வேதனையை சொல்ல முடியும்? ஆண்டவர் இடத்துல தான் சொல்லணும், கர்த்தர் இடத்துல தான் சொல்லணும். நம்ம கர்த்தரோட சமூகத்துல போய் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதையெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை. பாருங்க, இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்கள்ல, அதாவது ஜனவரி மாசத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்னன்னு, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தார். ஆனா 6 மாசம் முடிஞ்சது, இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அப்படிங்கிறப்போ நாம ஆண்டவரோட சமூகத்துல போய் கேட்கணும். அவருடைய கிருபை நம்ம தலைக்கு மேல இருக்குதுங்க, தலைக்கு மேல நின்றுகிட்டு இருக்கு. இது நம் மீது இறங்கணும். அப்படின்னா அந்த 2க்கு நடுவுல என்ன இடைவெளி இருக்கிறதுங்கிறத முதல் பார்க்கணும். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்துல கூரையின் மேல், கூடாரத்தின் மேல் இருக்கக்கூடிய கர்த்தருடைய செயல், கூடாரத்தின் மேல் இருக்கக்கூடிய கர்த்தருடைய கிருபை, கூடாரத்தின் மேல் இருக்கிற கர்த்தருடைய தயவு, கூடாரத்தின் மேல் இருக்கிற கர்த்தருடைய அன்பு உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகுது, உங்கள் மேல பிரவேசிக்க போகுது. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. நீங்க ஆண்டவர் இடத்துல கேளுங்க.
என் கூடாரத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த செயலை, என் கூடாரத்தின் மேல் வைத்திருக்கிற உங்கள் கிருபையை என் மீது இறங்க செய்யும் ஆண்டவர். என் மீது இறங்க செய்யுங்க, எங்கள் கூடாரத்துக்கு உள்ளே வாசம் பண்ணும்படியா செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல கேளுங்க. கேட்டா தாங்க கிடைக்கும். கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப நாம இந்த 6 மாசமா நம்ம கேட்ட விதம் தவறா இருந்திருக்கலாம், அது கேட்ட முறை சரியில்லாம இருந்திருக்கலாம். இப்போ கர்த்தரோட சமூகத்துல இந்த 1ஆம் தேதியிலிருந்து முழங்கால் படியிட்டு உங்கள் இருதயத்தை வெறுமையாக்கி ஆண்டவரோட சமூகத்துல கேளுங்க. உங்கள் கூடாரத்தின் மேல் வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய செயல், உங்கள் கூடாரத்தின் மேல் வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய கிருபை, உங்கள் கூடாரத்தின் மேல் வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய அன்பு கூடாரத்திற்குள்ளே வாசம் பண்ணும். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா இது நடக்கும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த புதிய மாதத்துல புதிய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய புதிய செயலை நீங்கள் காண்பீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கிற உம்முடைய செயல், எங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கிற உம்முடைய கிருபை, எங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கிற உம்முடைய தயவு, அன்பு கூடாரத்திற்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் செய்யும். எங்கள் இருதயத்திற்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் செய்யும். எங்கள் குடும்பத்திற்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் நீர் தயவு பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய செயல் இறங்கட்டும், உம்முடைய தயவு இறங்கட்டும், உம்முடைய அன்பு இறங்கட்டும். தடையாய் இருக்கிற எங்கள் குற்றங்களை மன்னியும், தடையாய் இருக்கிற எங்கள் பாவங்களை மன்னியும், தடையாய் இருக்கிற எங்கள் தீய செயல்களை நீர் மன்னித்து உம்முடைய கிருபையினாலே நிரப்பும். கூடாரத்தின் மேல் இருக்கிற உம்முடைய செயல் எங்கள் குடும்பத்திற்குள்ளாக விளங்கும்படியாக செய்வீராக. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய செயல் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.